அனைவருக்கும் வணக்கம். அறிவோம் ஆன்மீகம். லலிதா சகஸ்ரநாமத்தின் தொடர்ச்சி. இப்பொழுது அடுத்த சில வரிகளை பார்க்கலாம். கடாட்ச கிங்கிரி பூத கமலா கோடி சேவித்தான்னு சொல்றோம். அதாவது கமலா அப்படின்னா மகாலட்சுமி சொல்றோம். 1 கோடி மகாலட்சுமியால் அம்பாள் சூழ்ந்து இருக்கின்றாள். அதனால கடாட்ச கிங்கரி பூத கமலா கோடி சேவித்தா அப்படின்னு சொல்றோம். சிரஸ்திதா, அதாவது அம்பாள் தலை வடிவமாக இருக்கக்கூடியவள், அதனால சிரஸ்திதா அப்படின்னு சொல்றோம். சந்திரநிபா அப்படின்னு சொல்றோம். அதாவது அம்பாள் ஒரு பூர்ண சந்திரனை போன்ற முக வடிவம் உடையவள், அதனால சந்திரநிபா. பாலஸ்தேந்திர தனுப்பிரபான்னு சொல்றோம். அது 2ஆ பிரிச்சுக்கிறோம். பாலஸ்தா அப்படின்னா இந்த நெற்றி பகுதியில இருக்கிறது, அதனால அம்பாள் நெற்றி பகுதி வடிவமாக இருக்கனால பாலஸ்தா அப்படின்னு சொல்றோம். இந்திர தனுப்பிரபான்னு சொல்றோம். அதாவது வளைந்த ஒரு வானவில்லை போன்ற முக அமைப்பு உடையவள், அதனால இந்திர தனுப்பிரபா அப்படின்னு சொல்றோம். ஹிருதயஸ்தான் சொல்றோம். அதாவது அம்பாள் ஹிருதயத்தின் மையத்தில் அமர்ந்திருக்கக்கூடியவள், அதனால ஹிருதயஸ்தான் சொல்றோம். ரவி பிரக்யான்னு சொல்றோம். அதாவது சூரியன்ல இருந்து வரக்கூடிய அந்த ஒரு மஞ்சள் வெளிச்சம் எப்படியோ அந்த நிறத்துல அம்பாள் இருக்கின்றாள், அந்த வெளிச்சத்தை போன்ற ஒரு ரூபமாக அம்பாள் இருக்கின்றாள், அதனால ரவி பிரக்யான்னு சொல்றோம். திரிகோணாந்திர தீபிகான்னு சொல்றோம். அதாவது முக்கோண வடிவத்தின் மையத்தில் ஒரு வெளிச்சமாக அம்பாள் இருக்கின்றாள், அதனால திரிகோணாந்திர தீபிகான்னு சொல்றோம். தாக்ஷாயினி, அதாவது தக்ஷனின் புத்திரியாக இருக்கின்றாள், அதனால தாக்ஷாயினி. தைத்திய ஹந்திரின்னு சொல்றோம். அதாவது அசுரர்களை அழிக்கக்கூடிய ரூபமாக இருக்கின்றாள், அதனால தைத்திய ஹந்திரி அப்படின்னு சொல்றோம். தக்ஷ யக்ஞ விநாசினி, அதாவது தக்ஷன் செய்த அந்த யக்ஞத்தை அழித்தவள், அதனால தக்ஷ யக்ஞ விநாசினி அப்படின்னு சொல்றோம். மீண்டும் நாளை மற்ற வரிகளுடன் உங்களை சந்திக்கின்றேன். நன்றி, வணக்கம்.